வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நல்ல நாளாக மாற இருக்கு. ஏன்னா சிவன்மலை ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றங்களும் அதிசயங்களும் நிறைந்து இருக்குங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடுகளில் எவ்வளவு சிறப்போ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கோவில் தான் இந்த சிவன்மலை கோவிலுங்க. இந்த சிவன்மலை கோவிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டி. இந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் பார்த்தீங்கன்னா, அந்த முருகப்பெருமானே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்தர்கள் கனவுல தான் சொல்வார். அப்படி அவர் சொல்லக்கூடிய பொருளை பார்த்தீங்கன்னா அருள் வந்த நபரோ கோவில் நிர்வாகத்திடம் சொல்லுவாங்க. அந்த பொருள் உண்மைதானா என தெரிஞ்சுக்கொள்ள முதல்ல பார்த்தீங்கன்னா கோவில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நீடம் பார்த்தீங்கன்னா பூசைன்னு கேட்பாங்க. இதில் முதல் எடுப்புலே பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூ வந்துச்சுன்னா இறைவன் சொன்ன பொருள் உண்மைன்னு அந்த பொருளுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெட்டி கொள்ள வைத்திருப்பாங்க. இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஆடவன் உத்தரவு பெட்டியுள்ள வைத்துள்ள பொருளால் பல நல்ல மாற்றங்கள் நடந்திருக்குங்க. அந்த வகையில் தற்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வச்சுருக்காங்க, இதனால் பார்த்தீங்கன்னா குறிப்பாக 12 ராசிக்காரர்களில் 5 ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நற்பலன் காத்திருக்குங்க. முருகனுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை இனி படிப்படியாக விலக போகுது. உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாள் இருந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வருங்க. அந்த ராசிக்காரர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முருகப்பெருமானுடைய ஆலயம் எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க காங்கேயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய சிவன்மலையில் சுப்பிரமணிய ஆலயம் அமைந்திருக்கு. இங்கு ஆலயத்தினுடைய மரமாக தோரோட்டி மரம் தல விருட்சமாக இருக்குங்க. அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்ற தலந்தாங்க இது. 14 சித்தர்களில் ஒருவரான சிவபாக்கியர் இந்த மலையில் தங்கியிருந்து முருகப்பெருமானுக்காக கோவில் எழுப்பி வழிபட்டார். அவருடைய நினைவாக தான் இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா சிவன்மலைன்னு பெயரும் வந்துச்சு. மேலும் இந்த ஒரு ஆலயம் பார்த்திங்கன்னா சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் சிவன்மலைன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ஒரு ஆலயம் பார்த்திங்கன்னா பார்வதி அகத்தியர் ஆகியோர் சிவனை நோக்கி தவம் செய்த தலன்னு வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடிந்த முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா வள்ளியோடு குடிக்கொண்ட தலமாகவும் இருக்குது. இங்கு மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறாரு. சிவன்மலை மீதுள்ள கோவிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும்னா 496 படிகளை கொண்ட மலைப்பாதையும் அமைத்திருக்காங்க. இங்கே கோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. இந்த கோவிலுடைய சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க. இது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே பக்தர்களுடைய கனவுல தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கூறுவதும் அந்த பெட்டியிலே பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவது தாங்க இந்த கோவிலில் பல ஆண்டுகளாக கடைபிடிச்சிட்டு வரக்கூடிய நியமமாகவும் இருக்குது. இது மற்றொரு பக்தர் கனவுல அடுத்த பொருளை சுட்டி காட்டும் முறையுமே பழைய பொருளை கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தருடைய பார்வைக்காக வச்சிடுவாங்க. மற்ற திருத்தலங்கள் போல இங்கு இல்லைங்க. இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தான் நடத்தப்படுறாங்க. மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையா இருக்குங்க. ஆனால் இங்கு முருகனுக்கு முதல் வழிபாடு நடத்தப்படுது. இங்குள்ள நவ கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்குது. அணையாத தீபம் ஒன்று எப்போதும் இங்கே எரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. இங்கு சிவன்மலையில் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருப்பதாகவும் புண்ணிய செய்தவங்களுடைய கண்களில் தான் அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்கிறேன். இந்த ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி மஞ்சள் வைத்து பூஜை செய்திருக்காங்க. அது முதலே சும்மா கிடந்த மஞ்சளின் விலை தற்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அதிக விற்பனை ஆகிட்டு வருது. அதே போல் மண் வைத்து பூஜை செய்திருக்காங்க. அது முதலே நிலத்தினுடைய மதிப்பு உயர்ந்தது. அது பழனியில் மட்டும் இல்லைங்க, சுற்று வட்டாரத்தில் இருந்த பல பகுதிகளிலும் இதே நிலைமை தாங்க. அதே போல் சில வருடங்களுக்கு முன்னாடி தான் அரைப்போன் தங்கம் வைக்க சொல்லி உத்தரவானுச்சு. அது முதலே தங்கத்தின் விலை தற்போது வரை தாறுமாறாக உயர்ந்து கொண்டே இருக்குது.
பெண் பிள்ளையை பெற்றவங்க எல்லாம் முருகா நீதா என் பிள்ளையை கரை சேர்க்கணும்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்துட்டு தாங்க வராங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆடவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வச்சுருக்காங்க. இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ இருக்குது. மேலும் இந்த கடல் நீர் வைத்திருப்பதால் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் குறிப்பாக 12 ராசிகளில் 5 ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நன்மை காத்திருக்குதுன்னு எடுத்துக்கலாங்க. இந்த நேரம் உங்களுக்கு மிகப்பெரிய பார்த்தீங்கன்னா லாபகரமான நேரமாக அமைய போகுது. சரியாக பயன்படுத்தலாம். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கி வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம். அந்த வகையில் 12 ராசிகளை முதலாவதாக வரக்கூடிய மேஷராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறும். துணிச்சலோடு எதிலும் ஈடுபடலாம். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லாமே அனுகூலமாக நடந்து முடியும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக அமையும். வாடிக்கையாளர்களோடு சாதுரியமாக பேச வேண்டியது நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா துணிச்சல் அதிகரிக்கும். எதை பற்றியும் இனி கவலைப்படாமல் வேலையில் வேகம் காட்டலாங்க. முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது மட்டும் அவசரப்படாமல் இருங்க. கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் உண்டாகலாம். நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டம் இனி நீங்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய கல்வி தொடர்பான அவசர முடிவு எதுவும் எடுக்காம இருங்க. அடுத்ததாக வரக்கூடிய நட்சத்திரக்காரர்கள்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய யோகம் காத்துட்ருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. மேலும் சுகமும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். பண வரத்து திருப்தியாக இருக்கு. பல வகையிலும் பிறர் உதவி உங்களுக்கு கிடைக்குங்க. புத்தி சாதுரியம் இனி அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் நிதானமாக தான் நடக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்குங்க. வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வீண் பழி ஏற்பட வாய்ப்பிற்கு. அனுபவபூர்வமான அறிவுத்திறன் இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். குடும்பத்தில் இருப்பவங்களோடு அனுசரித்து செல்வது நல்லது. பெண்களுக்கு மற்றவங்க உதவி கிடைப்பதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டு. சொத்து மனை சம்பந்தமான காரியங்கள் இருந்த தடை தாமதம் இனி நீங்குங்க. அடுத்ததாக வரக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு வந்த காரியங்கள் இருந்த தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகரிக்குங்க. உடல்நலம் சீராக மாறும். மற்றவங்களோடு இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும். தொழில் வியாபாரம் இருந்தால் தடைகள் நீங்க போகுது. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும். கலைத்துறையினருக்கு நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. அரசியல்வாதிகளுக்கு மனஸ்தாபம் நீங்கிடும். நண்பர்கள் மூலம் சுமூக உறவு உண்டாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வரிசையில் மகர நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மை காத்திருக்குதுன்னே வச்சுக்கலாங்க. சிவன்மலை ஆண்டவனுடைய வாக்கால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாபம் அதிகரிக்கும். சமூகத்தில் உங்களுக்கான கௌரவம் அந்தஸ்து உயரும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனமாக இருந்தாலே போதும், வெற்றி உண்டு. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபமாக முடியும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டு இந்த நேரத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்குங்க. குடும்பத்துக்கு அதிகப்படியான வருமானம் உண்டாகும். உறவினருடைய வருகை இருக்கு. யாரிடமும் பேசும்போதும் நிதானமாக இருங்க. பெண்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவியாக இருக்கும். கலைத்துறையினருக்கு உயர் நிலையில உள்ளவங்களோடு மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதால வாகனங்களில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருங்க. மேலும் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களை மற்றவங்களுடன் கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது. இறுதியாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக அமையுங்க. உங்களுக்கான மனோதைரியம் அதிகரிக்கும். எல்லா காரியங்களும் சாதகமாக நடந்து முடியும். எல்லா இடங்களும் உங்களுக்கான மரியாதை கௌரவம் இனி உயரும். எல்லா தரப்பினரிடம் இருந்து ஆதரவு உங்களுக்கு உண்டு. நன்மை தீமை பற்றி இனி கவலைப்படாமல் தலை நிமிர்ந்து நடக்கலாங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். போட்டிகள் இனி குறையும். தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்க போகுது. கடன் பிரச்சனையும் தீருங்க. கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்காக உதவிக்கரம் நீட்டுவதில் தயங்க மாட்டலாம். பேச்சு திறமையும் அதிகரிக்கும். அரசியல் இருந்தீங்கன்னா வீண் அலைச்சல் வேலைப்படும் இருக்கும். பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பிரச்சனைகள் இனி நீங்கும். திறமை இந்த நேரத்தில் உங்களுக்கு வெளிப்படுங்க. சக மாணவரிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுது. இந்த பதிவில் சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் இறுதியாக வைத்துள்ள பொருள் என்ன, இதனால் இந்த நேரத்தில் 5 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் முருக பக்தராக இருந்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளில் எந்த ஆலயத்தில்
என்று வந்துள்ளீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.